ராகுவோட வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ராகவ் இருந்துட்டு அவங்க மதுவை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணது உண்மை. அதாவது அது வந்து ஆரம்ப கட்ட காலத்துல. ஆனா இப்போ நம்ம அபி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ராகவ் வந்து சொன்னாலும் அவரோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மது மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நான் எல்லார மாரியும் அதாவது எல்லா கல்யாண பொண்ணு மாதிரியும் வந்து போயினா இந்த வீட்டுக்குள்ள இந்த குடும்பத்துக்காக வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில அந்த முரளிகிருஷ்ணன் கூட அதாவது அந்த அந்த தவறு நடந்ததுக்கு காரணம் அந்த முரளிகிருஷ்ணன் தான் அப்படின்றத நான் நிரூபிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ அபி இருந்துட்டு இப்போ நம்ம இவங்க ராகவ வந்து விவாகரத்து பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து போயினா சரியான கலவரம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன் பாட்டி எல்லாம் வந்து போயினா இப்போ அபிய அடிச்சிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. இப்போ அவங்க செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதனால தான் கை வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.